ஒரு காலத்தில் சிலாதர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சந்ததி இல்லாததால் மிகுந்த கவலையடைந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார். சிலாதரின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு அருள் புரிந்தார். ஒருநாள் சிலாத முனிவர் யாகம் செய்ய நிலத்தை உழுதபோது நிலத்திலிருந்து ஒளி வீசும் ஒரு தெய்வீக குழந்தை வெளிப்பட்டது. அந்த குழந்தையே நந்தி. சில நாட்கள் கழித்து சில முனிவர்கள் நந்தியைப் பார்த்து இந்த குழந்தையின் ஆயுள் குறைவு என்று கூறினர். இதைக் கேட்ட சிலாதர் மிகவும் வருந்தினார். ஆனால் நந்தி மனம் தளரவில்லை. அவர்தானே சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார். நந்தியின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு சாவற்ற நிலை, எப்போதும் தன்னுடன் இருப்பதற்கான வரம், தனது வாகனமாகவும் கணபதிகளின் தலைவராகவும் இருப்பதற்கான அருள் என்று வரங்கள் அளித்தார். அதன் பின்னர் நந்தி சிவபெருமானின் வாகனமாகவும் கைலாசத்தின் முதன்மை சேவகராகவும் விளங்கினார். எல்லா சிவாலயங்களிலும் சிவலிங்கத்தை நேராக நோக்கி நந்தி அமர்ந்திருப்பார். சிவனை வணங்கும்போது முதலில் நந்தியை வணங்குவது வழக்கம். Please subscribe to my channel.